அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறதுல உங்கள் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப லாங் டைம் எடுத்துட்டேன்னா நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. வீட்டில் சின்ன சின்ன வேலைங்க அந்த மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் போயே ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அவர் போகிற வீடியோவே நான் இப்போ தான் போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப் என் ஹஸ்பண்ட் போகிற அந்த அண்ணு தான் நான் எடுத்த கிளிப்ஸ் இது எல்லாமே. ஸோ ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி ஒரு 10 o'clock ஃப்ளைட்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இங்கேருந்து ஒரு 8 o'clock 8:30க்கெலாம் கிளம்பி நாங்கள் போயிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப கவலையாக அந்த டே போச்சு. ஆனால் முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை. நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அடுத்தடுத்து முன்னன்னா எங்களுக்கு எனக்கு குழந்தைங்க இருக்கலை, அவ்வளோ பெரிய எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கலை. இப்போ என்னையால் என்னைய சோர்வாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. எனக்கே மனசு ஏதோ கஷ்டமாக இருந்தாலோ கவலையாக இருந்தாலுமே எனக்கு கவலையாக இருக்கக்கூட டைம் கிடையாது. நம்ம என்ன ஆஸ் அ மதராக எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நமக்கு எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலுமோ என்னதான் சேட்னஸாக இருந்தாலுமே நம்ம பசங்களுடைய வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஊட்டணும், இந்த மாதிரி எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் இதுவே பழகிடுச்சு அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான். அன்றைக்கி ஷேகம்மாவுக்கு முட்டை ரொட்டி ஒன்று வாங்கிட்டே போயிட்டோம். எக் பரோட்டா என்ன சரி வண்டியிலே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. காலையிலேயே 2 பேரையும் ரெடி பண்ணிட்டு தான் வச்சேன். அதுக்குள்ளே திரும்பி தூங்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் தூங்கினதுக்கு அப்புறமேட்டு 2 பேரையும் எடுத்து 3-wheeler போட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம். எனக்கு இந்த ஏர்போர்ட்டை நினச்சாலே கடுப்பாக இருக்கும். அது அங்கே அது என்னன்னே தெரில, அது ஏர்போர்ட்டை நினச்சாலே கடுப்பாக இருக்கும். இந்த ஏரியாலாம் நினைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி விருப்பாக வரும், என்னன்னே தெரில. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஷேகமாவும் வண்டியிலே சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, என் புள்ள அதாவது சைஹாவை நான் சொல்லலை, ஷேகம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்துக்குமே பழகிக்குவாங்க. ஸோ ரியாலிட்டி என்னன்றது அவங்களுக்கு இந்த வயசுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் உண்மை. என்னென்னா அவங்களுக்கு அவங்க அபு வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவர் போகும்போதும் அவங்க அந்த அளவுக்கு கவலைப்பட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அழுவாதீங்கம்மா, அபு திரும்பி வருவாருமா இப்போது அப்படி சொல்லுவாங்க. திரும்பி ஒரு 3 days கழித்து திரும்பியும் கேட்பாங்க, அபு எப்போம்மா வராங்கன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப மெச்சூரிட்டி, அவங்க ஏஜுக்கு அவங்க ரொம்ப மெச்சூரிட்டி. ஸோ அன்றைக்கி என் பிள்ளை இந்த மாதிரி கோலத்து தான் வந்தாங்க. 2வது குழந்தை நான் எதுவுமே எனக்கு எந்த மூடுமே இல்லை. நான் சரியாக பார்த்தா நான் அந்த வீடியோஸ் கூட நான் எதுவுமே அந்தளவுக்கு நான் கிளிப்ஸ் எதுவுமே எடுக்கலை. மனசும் சரியில்லை, எதுவுமே சரி, மூளையும் வேலையை ஒர்க்கே ஆகலை. என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா. ஸோ அவர் கிளம்புறாரு, ஹஸ்பண்ட் கிளம்புறாரு. எல்லாருக்கும் சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் அங்கே போகிற நிலைமையும் இல்லை. ஏன்னா இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா ஷேகமா நர்சரிக்கு போடணும். அதுவும் இல்லாமல் இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுற ஒரு வேலை இருக்குதுங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு மெயின் அதுதான். ஸோ அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு இன்ஷா அல்லாஹ் ஷேகமாவையும் நர்சரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இயர் எண்டில் நமக்கு 2 month 3 monthனு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் 2 month ஆச்சும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த ஒரு 3 month 4 month கேப்லையாவது போயிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாத்தையும் போயிட்டு பார்த்துட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் அவரை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும். நான் என்னுடைய ஏஜ்லுக்கு நான் பார்த்த வரைக்கும் இப்படி ஒரு இந்த வயசில், ஏன்னா ஷேகமாவுக்கு 3 years தான் ஆகுது. அவ்வளோ பெரிய வயசே கிடையாது. சரியாக பார்த்தா அவங்களும் ரொம்ப சின்ன குழந்தை தான். ஸோ அந்த ஒரு குழந்தை அவங்களோட தங்கச்சியை இப்படிலாம் கொஞ்சம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோ அவங்க பாசம் வச்சுருக்காங்க அவங்க சைஹா மேலே. ஸோ இது போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து நான் வீடியோ எடுக்கணுன்ற ஒரு மூடுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ சைஹாமாவுக்கு நாங்கள் சாலிட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பாடு ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன்.
அதில் வந்து பப்பாயா, அதுவும் இல்லாமல் இது கோழிக்கூட்டு பனானான்னு சொல்லுவோம் இங்கே, அது பேர்ஸ்காய். பேர்ஸை வந்து நல்லா இது பண்ணணும், டபுள் ஸ்டீம் பண்ணிவிட்டு, ஸ்டீம் நல்லா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் பியாஸோ எப்பலோ எதுவாக இருந்தாலும் ஸ்டீம் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. பப்பாயாவை பொறுத்த வரைக்கும் ராவா கொடுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி எப்பல் பியாஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி அது கூட அவங்க ஃபார்முலா மில்க் இருக்குது இல்லையா, அது இல்லாட்டி உங்கள் பிரெஸ்ட் மில்க் கூட நீங்கள் கலந்து மேஷ் பண்ணி கொடுங்க. அது இல்லாமல் நான் இப்போ வந்து சைஹாமாக்கு வந்து சாலிட் ஃபுட்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறேன்னு. ஸோ அன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து இறால் ஃப்ரை தான் எங்கள் வீட்டில். இறால் ஃப்ரை, நெய் சோறு தான். ஸோ இறால் ஃப்ரை வந்து நல்ல வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரம்பை, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு, தக்காளி எல்லாம் போட்டு, உப்பு எல்லாம் போட்டு வதக்கி எல்லாம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த பக்கம் வந்து நான் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது கூட வந்து நல்ல சின்ன இறாலாக பார்த்து எடுங்க, அது நல்ல இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து சமையல் நான் தான் செஞ்சேன். ஸோ சின்ன இறால் வந்து எங்களுக்கு வந்து அந்த தோலோடயே ஃப்ரை பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வெங்காயம் அதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டேன். கடைசியில் பாருங்கள், காரம் பத்தலைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சமாக அளவாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அது கூட நல்லா வதக்கிக்கிட்டேன். உங்களுக்கு வெங்காயம் நறுக்கும்போது ரொம்ப குட்டியாக வதக்கிடாதீங்க. டெவலுக்கு மட்டும் எப்போவுமே வெங்காயம் நறுக்கும்போது நல்லா பெருசு பெருசாகவே நறுக்குங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கடைஞ்சிடும் இல்லைன்னா சின்னதாக நறுக்கினோம்னா. அதுக்கப்புறம் அது கூட வந்து டொமேட்டோ பேஸ்ட் இருக்குது இல்லையா, கறிக்கெல்லாம் போடுவோம், சோஸ் இல்லை, வெறும் டொமேட்டோ பேஸ்ட்டு. அந்த டொமேட்டோ பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அது இல்லாமல் சோயா சாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோயா சாஸ் வந்து சீ ஃபுட்ஸுக்கு வந்து நிறையவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம எப்பவும் போடுறத விடவே கொஞ்சம் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பார்த்துக்குங்க. ஸோ சோயா சாஸும் அப்புறமேட்டு டொமேட்டோ பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு மேகி சூப் கட்டை வந்து நான், அதாவது மேகி க்யூப் இருக்குது இல்லையா சிக்கன்து, அதுவும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது வந்து வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நாங்கள் மசாலாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, மஞ்சள் தூள், இது ஸ்ரீலங்கன் கறி மசாலா தான் சேர்த்து, அது இல்லைனா நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து காரம் பத்தலை, அது கூட நான் வந்து என்ன பண்ணேன், திரும்பியும் சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பும் சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து இப்போ நம்ம கெச்சப் சேர்த்து தான் டொமேட்டோ சோஸ் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இறால், அப்புறமேட்டு கத்திரிக்காய் இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கத்திரிக்காய் இன்னும் கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய் சோறுக்கு அந்த சம்பல் வந்து செம்ம, அது சொல்லவே முடியல, ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து அதை சொல்கிற மாதிரி கொத்தமல்லி இலையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, இன்னும் மணமாக ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். நெய் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் நெய் சேர்த்துக்கல, என்னென்னா நாங்கள் செஞ்ச சோறும் நெய் சோறு தான். ஸோ அதுக்கு வந்து பொட்டேட்டோ கிரேவி செஞ்சோம், அதாவது மரக்கறிக்கு செஞ்சோம் கிரேவி, அது நெய் சோறு, அவ்வளோதான் அன்றைக்கி லஞ்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் என்ன பார்த்தீங்கன்னா, என் அம்மாவோட 2வது தங்கச்சி வந்து பிறந்த நாள், 57 ஐ திங்க் 58 என்னவோ. அவளுக்கு வந்து நிஜமாவே வந்து எங்கள் அளவுக்கு வந்து புத்தி இல்லைங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு பிள்ளைக்கு என்ன மூளை இருக்குமோ அதுதான் அவங்களுக்கு வந்து, அது எதுவுமே பாரதூரமாக அவங்களுக்கு யோசிக்க தெரியாது. அவங்களுடைய அதுதான் அவங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து அந்த 10 வயசு புள்ள என்ன யோசிக்கும், கேக் வெட்டணும் அப்படிலாம் பண்ணணும்னு யோசிக்கும். அந்த மாதிரி தான் அவங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க எதிர்பார்க்குறது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்க அப்படி தான், அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க அப்படி தான், மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப மூளை அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி அவங்களுக்கு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து அவங்களுக்கு பிறந்த நாள். ஸோ அதுக்காக எல்லாம் ஒன்று எடுத்துக்கிட்டு போயிட்டோம் கேக் வெட்டுறதுக்காக. ஸோ அன்றைக்கி வந்து எங்களுக்கு டே வந்து இப்படி தான் முடிஞ்சுது. ஸோ இன்ஷா அல்லா இதுக்கப்புறமேட்டு வீடியோஸ் கொஞ்சம் கண்டினியூஸாக போடணும்னு நினச்சிருக்கேன். நான் ரொம்ப கேப் எடுத்துட்டேன், ரொம்ப ரொம்ப திட்டு வாங்குறேன் என் ஃபேமிலியில் வந்து வீடியோஸ் போடாமல் இருக்கிறதுக்கு. இது வேலைன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அது வேலை தான் கடைசி வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இல்லை, நோ கிவ் அப்ன்ற மாதிரி எப்படியாவது வேலைக்கு நடுவில் சரி நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு இன்ஷா அல்லா இனிமேல் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய், see you soon.